இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுரையில் திருநங்கை ஒருவர் இயன்முறை மருத்துவம் மற்றும் அழகியல் மையத்தை தொடங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்தவர் திருநங்கை சோலு. இயன்முறை மருத்துவம் படித்த இவர் 6 ஆண்டுகளாக செல்லம்பட்டியில் உள்ள வட்டார வள மையத்தில் சிறப்பு குழந்தைகள் பிரிவில் தற்காலிக இயன்முறை மருத்துவ நிபுணராக பணியாற்றி வருகிறார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறாத நிலையில் மதுரை அண்ணா நகர் பகுதியில் இயன்முறை மருத்துவம் மற்றும் அழகியல் மையம் ஒன்றை சோலு தொடங்கியுள்ளார். திருநங்கைகளும் திருநம்பிகளும் சிகிச்சை பெறுவதற்கு கஷ்டப்படுவதால் இந்த மையத்தை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ள அவர், பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சிறப்பு குழந்தைகளுக்காக இயன்முறை சிகிச்சையும் வழங்கப்படும் எனவும் இவர் கூறியுள்ளார். திருநங்கை என்பதால் தான் பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறும் அவர், தனது மையத்தில் 2 திருநங்கைகளுக்கு பணியும் வழங்கியுள்ளார். இந்த இடம் கிடைக்கிறதுல இருந்து எனக்கு இங்க வாங்குற எக்யூப்மெண்ட் வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரகிள் தான். ஒரு திருநங்கையா இருந்து இவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது அவ்வளோ ஸ்ட்ரகிள், அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த இடம் கிடைக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் இழுத்தாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டா எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா நம்ம பண்ணுவோம். நம்மளால ஏன் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வைராகியம் தான் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது சக்சஸ் ஆயிரும்ன்ற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தூரம் முன்னெடுத்து வச்சிருக்கேன்.